வணக்கம். இது DH தமிழ். உலக நாடுகள் தற்போது பெரும் பதற்றத்தில் உள்ளன. இதற்கு ஈரானின் ஒரு அதிரடி முடிவுதான் முக்கிய காரணம். ஆம், உலக வர்த்தகத்தின் மிக முக்கிய கடல் வழியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மீண்டும் முழுமையாக மூடியுள்ளது. இதனால் நடுக்கடலில் ஏராளமான சரக்கு கப்பல்கள் சிக்கிக் கொண்டுள்ளன. திடீரென ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இதற்கு பின்னால் இருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த ஒரு கடுமையான எச்சரிக்கைதான். வரும் புதன்கிழமைக்குள் அணுசக்தி பொருட்களை ஒப்படைக்கவில்லை என்றால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என அவர் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே ஈரான் தனது கடுமையான பதிலடியை பதிவு செய்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல காத்திருந்த அனைத்து சர்வதேச சரக்கு கப்பல்களுக்கும் ஈரான் கடற்படையிடம் இருந்து அவசர ரேடியோ செய்தி ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அடுத்த உத்தரவு வரும் வரை எந்த ஒரு கப்பலும் இந்த வழியாக பயணிக்கக்கூடாது, இந்த பாதையை நாங்கள் முழுமையாக மூடிவிட்டோம் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றுதான் இந்த பாதை திறக்கப்படுவதாக செய்திகள் வந்த நிலையில் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. இதனால் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்குகளுடன் நடுக்கடலில் என்ன செய்வதென்று தெரியாமல் கப்பல் நிறுவனங்கள் திணறி வருகின்றன. இது வெறுமனே ஒரு கடல் வழியை முடக்கும் செயல் மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார போர். அமெரிக்கா தங்களின் துறைமுகங்களை முடக்கியதற்கும் ட்ரம்ப் விடுத்த தாக்குதல் மிரட்டலுக்கும் ஈரான் கொடுத்துள்ள நேரடி பதிலடிதான் இது. எங்கள் துறைமுகங்களை நீங்கள் மூடினால் ஒட்டுமொத்த உலகின் வர்த்தக பாதையையும் நாங்கள் மூடுவோம் என அமெரிக்காவுக்கு ஈரான் வெளிப்படையாகவே சவால் விடுத்துள்ளது. ஈரானின் இந்த அதிரடி முடிவால் உலக அளவில் எரிபொருள் மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுமா? அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உலக அரசியலில் நடக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது DH தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.